வணக்கம் நண்பர்களே. தனது கூட்டணி கதவுகள் எல்லாம் இழுத்து மூடி யாருக்கும் எங்கள் கூட்டணியில் இடமில்லை என்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறது தாவேகா கட்சி, நடிகர் விஜயனுடைய கட்சி. ஆனால் காங்கிரஸுக்காக மட்டும் காத்திருப்பதாக அந்த கட்சியின் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. காங்கிரஸுக்கு எதுக்கு காத்திருக்கணும்? காங்கிரஸ் கட்சி தான் ஏற்கனவே செயல்பாட்டிலான இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், அப்போ தான் என் பதிவுகள் வந்து சேரும். பீகார் தேர்தலில் காங்கிரஸுடைய நிலை, கட்சியினுடைய நிலை என்ன என்பது அறிந்து விடலாம். அந்த நவம்பர் 14 அதுக்குள்ளே எல்லாமே ரிசல்ட் வந்துடும். காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் அதில் பீகாரில் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிக்குதோ அதை வச்சு தான் தமிழ்நாட்டில் காங்கிரஸோடு நாம் கூட்டணி அமைக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை தாவேகா எடுக்க இருப்பதாக நிர்வாகிகள் தரப்பிலிருந்து ஒரு தகவல் வெளியாகிறது. ஒருவேளை காங்கிரஸும் தாவேகாவும் இணைகிறது என்று வைத்துக்கொள்வோம். பீகாரில் ரிசல்ட் எப்படியோ அது வேறு. தமிழ்நாட்டில் காங்கிரஸும் தாவேகாவும் இணைந்தால், ஒருவேளை இணைந்து 2026 தமிழக சட்டசபை தேர்தலை சந்தித்தால் அது யாருக்கு லாபமாக இருக்கும், யாருக்கு நட்டமாக முடியும் என்று நீங்கள் கேட்டால் ஒரே ஒரு பதில் தான், 2 கட்சியுமே காணாமல் போய்விடும். அது எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் யார் மேலேயும் ஒரு வெறுப்புணர்ச்சியில் பேசுகிறீங்களா அப்படின்னு நீங்கள் என்னை கேட்டிங்கன்னா நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன். நான் அறிந்த வரையில் இந்த தமிழக அரசியலின் ஓட்டம் இருக்கு இல்லையா, தமிழக அரசியல் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திற்கும் தன்னை தகவமைத்து கொண்டு செல்லும் என்று இருக்கிறது இல்லையா, அதில் மிக மிக பழமையான எந்த கொள்கையும் இல்லாமல் கோஷ்டி சண்டை மட்டுமே இருக்கிறது தமிழக காங்கிரஸ் தான். யாராவது ஒருத்தர் தலைவராக போட்டிங்கன்னா, யாராக வேணாலும் இருக்கட்டும், இப்போ செல்வ பிறந்தகை இருக்கார், யார் தலைவராக போட்டாலும் அடுத்த ஃப்ளைட்டில் ஏறி போய் அவரை பற்றி கட்டுக்கட்டாக புகார்கள் எடுத்துகிட்டு போய் அங்கே கொடுத்து அவரை நீக்குங்கன்னு சொல்கிறது தான் காங்கிரஸோட இயல்பு. இப்போ தாவேகாவோடு சேர்ந்தால் இதில் எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து வந்துருச்சுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இல்லை. இப்போ பாஜகவில் இருக்கிற விஜயதாரணி வேணால் கேளுங்க, எத்தனை அவர் மறைந்த ஈரோடு எம்எல்ஏ இளங்கோன்னு இருக்கார், பெரியாரோட பேரன், அதிபுத்திசாலி, அவர்கிட்ட கூட அவர் இருக்கும்போதெல்லாம், அவர் தலைவராக இருக்கும்போதெல்லாம் எத்தனை குழப்பங்கள், எத்தனை சீரழிவுகள், இதையெல்லாம் சந்தித்து வந்த கட்சி தான் காங்கிரஸ். ஒருபோதும் அல்ல, வராத கட்சி. அந்த கட்சியோட, ஒரு தேசிய கட்சியோடு நம்ம வந்து கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு மிகப்பெரிய எதிர்காலம் வந்துடும், நம்மளை முதலமைச்சராக ஏற்றுக்குவாங்கன்னு விஜய் நினச்சார்னா தெரியல. ஏன்னா விஜய் வந்து அன்டெஸ்டட் பொலிட்டிக்கல் பார்ட்டி, இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு கட்சி. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.